ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். நம்மள பல பேர் இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள மோஸ்ட்லி நம்ம போட் பிராண்டை வந்து நெக் பேண்ட்லையோ இல்லை டிடபிள்யூஎஸ்லையோ இல்லை பவர் பேங்க்லையோ இல்லை கேபிள்லையோ இதில் எதுலையோ ஒன்றுத்துல வாங்கிட்டு தான் இருக்கும். இதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டோடைய ஏர்டோப்ஸ் 141 வந்து வாங்கியிருந்தான். அது வாங்கிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதில் ஒரு 6 மாதம் வாரண்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் பிரச்சனை கிடையாது. ஒரு 3 மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்காம போயிடுச்சு. கேட்காம போனோடனே அவன் வாரண்டி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை ஃபோன் பண்ணி ரீச் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு நாங்களே வந்து வீட்டானை வந்து பிக்கப் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிக்கப்பும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஸோ அதனால் உங்களுக்கு புது ஏர்டோப்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும், டிடபிள்யூஎஸ் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே வந்துடும் சொல்லி வெயிட் பண்ணும்போது ஒரு 3 டேஸ்க்குள்ளே ஒரு பார்சலும் வந்துச்சு. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணாதான் சாக்கே இருந்துச்சு. என்னன்னா நாங்கள் போட்டது டிடபிள்யூஎஸ், வந்தது என்னன்னா பவர் பேங்க் வந்துருந்துச்சு. சரி என்னடா இது பவர் பேங்க் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி ஓகே பவர் பேங்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கு திருப்பி ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட வந்து நீங்கள் அனுப்பிச்ச பார்சலில் வந்து பவர் பேங்க் தான் இருந்துச்சு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஎஸ், ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது பவர் பேங்க்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ யூஸ்டு பவர் பேங்க் மாதிரி தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தான். அதனால என்ன பண்ணோம், சரி அதை அப்படியே ரிட்டர்ன் போடுவோம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணோன்னே அவங்க வந்து திருப்பி ஒரு கொரியர் பார்ட்னர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கலெக்ட் வந்து பண்ணிட்டு போனாங்க. கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு என்னடா அதோ பார்சல் வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் அனுப்பிச்ச பார்சலில் வந்து டிடபிள்யூஎஸ் இல்லை பவர் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாரா நீங்கள் நான் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன பார்சலுக்கு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக டிடபிள்யூஎஸ் தான் கொடுத்துருக்கணும், ஆனால் நீங்கள் பவர் பேங்கை கொடுத்து தொலைஞ்சிட்டீங்க. அதை ரிட்டர்ன் போடுறதுக்காக தான் இந்த ஒரு கான்வர்சேஷன் போய் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் இல்லை நீங்கள் அனுப்பிச்ச பார்சல் தப்பு, நீங்கள் வந்து டிடபிள்யூஎஸ்க்கு பதிலாக பவர் பேங்க் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து ஃபோன் பண்ணி நம்ம பேசும்போது கான்வர்சேஷனில் வந்துச்சு. அதுக்கடுத்தது அவங்கக்கிட்ட வந்து ஒரு 2 நாளாக தொடர்ந்து பேசினதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மக்கிட்ட இருந்த நம்ம மெயிலில் பேசினது, அதுக்கடுத்து அவங்கக்கிட்ட அவங்க நம்மளுக்கு மெசேஜ் பண்ணது, இது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து தனியாக மெயில் பண்ண பிறகு அவங்க வந்து ஆமாம் சார் எங்கள் சைடு தான் மிஸ்டேக், நாங்கள் தான் வந்து மாற்றி அனுப்பிச்சிட்டோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் அட்ரஸுக்கு உங்களுடைய டிடபிள்யூஎஸ் ரீப்ளேஸ் பண்ணி புது இது வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த விஷயத்த என் ஃப்ரெண்டு வந்து சொன்னோடனே நான் என்ன நினச்சேன், சரி ஓகே இது ஏதோ ஒரு மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ட்விட்டரில் போய் சும்மா தேடி பார்த்தேன். ட்விட்டரில் போய் தேடி பார்த்தா அங்கேயும் 1-2 பேர் இதே விஷயத்த வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பவர் பேங்க் ரீப்ளேஸ் போட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஎஸ் போயிருக்கு, டிடபிள்யூஎஸ் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டவங்களுக்கு வெறும் கேபிள் வந்து போயிருக்கு. இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டில் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை போட்லையும் உங்களுக்கு போட்லன்னு இல்லை எந்த பிராண்ட்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி வாரண்டியில் இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொன்ன பொருள் வராமல் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதை பிரிக்கும் போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிராண்டுக்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி அவங்க மெயிலில் ரீச் பண்ண முடியுமா, ஃபோன் நம்பரில் ரீச் பண்ண முடியுமா, ரீச் பண்ணி உடனே வந்து இதை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் அனுப்பிச்ச ப்ராடக்ட் திருப்பி வந்துருச்சு. இந்த விஷயத்தெல்லாம் என் ஃப்ரெண்ட் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கரெக்டாக அவனுக்கு ரீப்ளேஸ் ஆகி 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவனுடைய டிடபிள்யூஎஸ் புதுசாக வந்து அந்த அதே மாடல் டிடபிள்யூஎஸ்ஸே வந்து கிடச்சிச்சு. இந்த இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் அவனை வந்து பேச சொன்னேன். அவன் வந்து இல்லை நான் கேமரா முன்னாடிலாம் வரமாட்டேன், நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நீ வேணால் கன்வே பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதனால தான் நான் அவனை கூப்பிட்டு வந்து பேச முடியல. இந்த மாதிரி போட் தாண்டி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பிராண்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை போட்லேயே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் தட்டி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாதிரி டாடா பாபிஸ்கள் வந்து நான் நந்து.